பேர் சந்திரடா இல்ல. கேப்டன் மில்லரே வந்து ஆடிஷன் பண்ணேன் அப்படின்னா எதுவும் பண்ண முடியல, அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அண்ணன் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. நான் போனேன் லொக்கேஷன் ஹீரோன்னு வேறு சொன்னாங்க. டபுள் எக்ஸைட் ஆகிட்டேன். அவ்வளோ ஈஸியாக கிடையாது. டேரக்டராக இருந்து ஆக்டர்ஸ்ட்டு வேலை வாங்குறதுக்கு ஒரு எவ்வளோ தெரியுமோ அப்படியே ஆப்போசிட்டில் போய் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அவருக்கு வந்து ஈஸியாகவும் வரல. ஆனால் பட் ஹி மேட் ஷூர் யூ கேம் ப்ரிப்பேர் டு திஸ். ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் அதை விட ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் போன உடனே அவர் சொன்னது என்னன்னா, வெல்கம்டா ஃபர்ஸ்ட் ஷாட் டுகெதர் அப்படின்னு. இவர் நடிச்சு தள்ளுவேன், என் கூட வேறு வந்துட்டு எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. அந்த மாதிரி சும்மா ரொம்ப ஹம்பிளாக சொல்லிட்டு இருந்தார். வந்து படம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கேன். என் மனசுலேருந்து வந்த ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அருண் டிவி லோகேஷ் நான் சொன்னது என்னன்னா, வந்து நிறைய கைத்தட்டு வாங்கியிருக்கேங்க. இன்னைக்கு நம்ம படம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நான் ஒரு கைத்தட்டு நான் கேட்டது வந்து முன்னாடி கேட்காத ஒரு கைத்தட்டு எனக்கு. நீங்களும் ஒரு கேங்ஸ்டர் தான். அப்புறம் கேங்ஸ்டராக இருந்தால் கூட அதை வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். வெயிட்டேஜ் கேரி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சேலஞ்சிங்காக இருந்துச்சா கேரக்டர்? படம் முடிஞ்சு மீம்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓஹோ இவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்குமா தாஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கல்கட்டாக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல. தாஸ் வந்து அது ரொம்ப முக்கிய கேரக்டர் பிளே, ரொம்ப இம்பல்சிவாக, ரொம்ப எமோஷனல். இவ்வளோ நாங்கள் எல்லாமே மட்டும் பசங்க தான். அவருக்கு தான் எங்கள் எல்லாத்தோட கொஞ்சம் இறங்கு மனசு. அது அவருக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரிக்கி. எனக்கு வந்து அது வெரி ஹியூமன் ஃபீலிங். நான் பண்ணது வந்து அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட் வெரி ஹியூமன் அவரோட குவாலிட்டிஸ். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. டிசி மூவிலேருந்து நம்ம எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் ஆக மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் எல்லாரோட சர்க்கிள்லையுமே கிட்டி மாதிரியான ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக நமக்கு கனெக்ட் பண்ண மாதிரி பண்ண ஒரு பர்சன் தான் நம்மளோட அவினாஷ் சார். இன்றைக்கி அவங்க கூட நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அவினாஷ் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பயங்கர எக்ஸ்டெட்டிக்காக இருக்குது தான் வார்த்தை. நான் வந்து படம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு மனசுலேருந்து வந்த ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் அருண் டிவி லோகேஷ் நான் சொன்னது என்னன்னா, நான் வந்து நிறைய கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம படம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு கைத்தட்டு நான் கேட்டது வந்து இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு கைத்தட்டு. எனக்கு அதோட வெயிட்டும் அந்த சத்தத்துக்கான அர்த்தங்களும் வெயிட்டும் டோட்டலி வேறு இது வரைக்கும் கேட்டது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த மூவி வந்து இட்ஸ் டூயிங் ரியலி வெல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அருண் மாதேஷ் சாரோட இயக்கமும் சரி, லோகேஷ் கனகராஜ் சாரோட இயக்கமும் சரி, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அருண் மாதேஷ் சார்லாம் வந்து வைலன்ஸ் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு வைலன்ஸ் வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விஷுவலாக நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கால் வரும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு 21st செஞ்சுரியில் ஒரு போர்க்களத்தில் இருந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு பயங்கர ஹாப்பி. நான் வந்து கேப்டன் மில்லரே வந்து ஆடிஷன் பண்ணேன் அப்படின்னா எதுவும் பண்ண முடியல, அது நடக்காமல் போயிடுச்சு. எனக்கு அருண் அவனோட மூவிஸ் எல்லாமே பிடிக்கும். ராக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். தமிழ் சினிமா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ராக்கி. சானிகாயதமும் எனக்கு பிடிக்கும். ஸோ அண்ணன் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. நான் போனால் லொக்கேஷன் தான் ஹீரோன்னு வேறு சொன்னாங்க. டபுள் எக்ஸைட் ஆகிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்து அவர் வந்து ஆடிஷன் நினச்சி தான் போனேன். ஆனால் ஆடிஷன் பண்ணல. அவர் வந்து இதான் கதை, இதான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார்க்கலாம் நான் டேட் சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. எனக்கு புரியல, இவர் செலக்ட் பண்ணிட்டாரா நம்மள பண்ணல, எதுவுமே யோசிக்கல, இதை சொல்கிறாரு. நான் ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்தேன். அப்புறம் அண்ணன் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு ஒரு ஏடி ஃபோன் பண்ணான். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். பயங்கர எக்ஸைட்டடாக தான் பண்ணேன் படத்தை. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் ஃபோன் கால் பேசிட்டே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அவரோட கேரக்டர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி சில இடத்துகள் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஐயா, நான் அதுதான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. நான் வந்து இது வரைக்கும் காப் ரோல் பண்ணதே இல்லை. ஸோ அதே ஓகே அருணன் படத்தில் காப் ரோல் போல் இருக்குது. சரி ஓகே, கொஞ்சம் ரொம்ப கிரே ஷேடாக ஒரு கேரக்டர் தான். இருக்கிற இடம் தான் தப்பு, ஆனால் மனசார நல்லவன்ற கேரக்டர் தான் கொடுத்தாரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரிக்கியான கேரக்டர் தான், கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணலாம்னு நினச்சி தான் போனேன். ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது அப்படியே மாற்றி விட்டாங்க. நீ தான் கிட்டி பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஷூட் போகிற வரைக்கும் தெரியாது. ஃபஸ்ட் டே போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு கால் வந்தது, நீ தாடி எடுக்கல அப்படின்னு ஒரு கால் மட்டும் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். இல்லை நான் ஃபுல் தாடியோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே வா அப்படின்னாங்க. போனோடனே டேய் நீ வந்து கிட்டி பண்ணுறடா அப்படின்ட்டார் அவர். கிட்டி பண்ணுறேன் அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி வந்து போயிட்டு அப்படியே அவர் காஸ்ட்யூம் வேட்டி சட்டை எனக்கு வருது, என்னோட பேண்ட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி அண்ணனுக்கு போகுது. அப்படியே லிட்டரலி ஸ்விட்ச் ஆகிடுச்சு. நான் கிட்டி பண்ண வேண்டியவர் அஷ்ரஃப் கேரக்டர், போலீஸ் கேரக்டர். நான் அஷ்ரஃப் பண்ண வேண்டியது அப்படியே கிட்டி. ஃபஸ்ட் டே போய் மாற்றிட்டாங்க. எல்லாமே ஒரு ஆரம்பமே வந்து ஒரு வெடியாக தான் ஆரம்பிச்சிது. படம் ஃபுல்லாக வெடித்த மாதிரி
ஃபஸ்ட்டே நான் போகும்போது எனக்கே வந்து ஒரு பெரிய பாம்பு போட்டு தான் ஆரம்பித்தார் அவர். கிட்டி வந்து இப்போ தாஸ் கூட ரொம்ப கனெக்ட், ரொம்ப ஒரு ஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் மூவிலையுமே நீங்கள் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது லோகேஷ் சார் கிட்ட ரொம்ப நெருக்கமாக அந்த செட்டில் இருக்கும்போது எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? ப்ரெஷராக இருந்துச்சா? ஓவர் ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சா? எந்த மாதிரியான இருந்துச்சு? எனக்கு அண்ணன் பயங்கர க்ளோஸ். எனக்கு வந்து ஃபைட் கிளப்லேருந்தே வந்து அண்ணன் ரொம்ப க்ளோஸு. நடுவில் 29 ரிலீஸ் அப்பயும் மீட் பண்ணோம். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் அதை விட ரொம்ப பிடிக்கும். ரியலி ட்ரூ பிரதர் டு மீ. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டே நான் போன உடனே அவர் சொன்னது என்னென்னா, டே வெல்கம்டா ஃபர்ஸ்ட் ஷாட் டுகெதர் அப்படின்னாரு. நீ வேறு எதிர் டீமில் இருந்தது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், நீ வேறு நடிச்சு தள்ளுவேன், என் கூட வேறு வந்துட்டு எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சும்மா ரொம்ப ஹம்பிளாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இது எக்ஸைட்மெண்ட் தான் பெருசாக இருந்தது எனக்கு. எனக்கு வந்து அண்ணன் நடிக்கிறாருன்றதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. ப்ளஸ் அவர் கூட நான் நடிக்கிறேன்றது வந்து அவர் டீமில் வேறு டக்குன்னு ஃபஸ்ட் டே தான் அது தெரியும். ஸோ எக்ஸைட்மெண்ட் தான் அந்த பெரிய ஃபீலிங் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது. மற்றபடி எந்த பயம் கேவலம் அதுவும் இல்லை. ஒரு 2 நாள் ஆச்சு கேரக்டர் உள்ளே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. சார் இந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மூவியில் வந்து ஒரு கிட்டி அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரோட சர்க்கிள்லையுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. எதை பண்ணாலும் ஏதாவது பண்ணணும், ஆனால் ஒரு அட்வென்ச்சராக பண்ணணும், ஆனால் அதை வந்து ஒரு சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஈவன் நீங்களும் ஒரு கேங்ஸ்டர் தான், அப்படி கேங்ஸ்டராக இருந்தால் கூட அதை வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து அந்த வெயிட்டேஜை கேரி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சேலஞ்சிங்காக இருந்துச்சா கேரக்டர்? எனக்கு படம் முடிஞ்சு மீம்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்குமா தாஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நானே சில டைம் இருந்திருக்கேன் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வரல, உங்களெல்லாம் போவேணா, எனக்கு செட் ஆகாது, அது மாதிரி நானுமே இருந்திருக்கேன். எல்லாருமே ஒரு பாயிண்டில் இருந்திருப்போம். ஆனால் வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க வந்து தாஸை வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அது கேங்ஸ்டராக இருந்தாலுமே உயிர் பயம் வந்து உயிர் தானே. உயிர் பயம் வந்து ரொம்ப அது ஒரு எல்லாருக்குமே நேச்சுரல், ஒரு வெரி ஹியூமன் ஃபீலிங் அது உயிர் பயம்ன்றது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆளாக தான் நான் கிட்டி கேரக்டரை பார்த்தேன். அண்டு தாஸ் வந்து அது ரொம்ப ட்ரிக்கி கேரக்டர் டு ப்ளே, ரொம்ப இம்பல்சிவாக, ரொம்ப எமோஷன். இவ்வளோ நாங்கள் எல்லாமே மொட்டை பசங்க தான், ஆனால் அவருக்கு தான் எங்கள் எல்லாத்தோட கொஞ்சம் இறங்கின மனசு இருக்கும். ஸோ அது அவருக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரிக்கி. எனக்கு வந்து அது நேச்சுரல் வெரி ஹியூமன் ஃபீலிங் நான் பண்ணது வந்து அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நாட் வெரி ஹியூமன் அவரோட குவாலிட்டிஸு. உயிர் பயம் வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல் ஃபீலிங். ஸோ அது கிட்டி கேரக்டருக்குள்ளே சேர்த்து இவங்கெல்லாம் கொஞ்சம் மேய்க்கிற மாதிரி நடித்ததில் வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. கொஞ்சம் கோவம் மட்டும் எப்பவுமே வச்சுப்பேன், கொஞ்சம் இரிட்டேஷன், அஜிடேஷன், ஒரு குட்டி பயம். பயத்தை காட்டாமல் இருக்கும்போது ஒரு கோவம் வரும் தெரியுமா? உள்ள ஆக்சுவலாக பயம் இருக்கும், ஆனால் வந்து அதை வெளியே காட்ட முடியாத டைமில் ஒரு கோவம் இருக்கும். அதுதான் வந்து கிட்ட நான் எப்பயுமே பார்த்து வச்சது. அந்த மாதிரி ஒரு பயம் தான், அது ஒரு கோவம் தான் அது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டிக்கு வந்து ஒரு உயிர் பயம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப எவிடெண்டாக தெரியல. ஏன்னா அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இருந்தீங்க. அட் த சேம் டைம் இப்போ எல்சியூ மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லோகேஷ் சார் வந்து எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவங்களுக்கு இருக்கும். அந்த கேரக்டரோட இன்டென்ஸ் வந்து புரியுறதுக்காக அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கிட்டிக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இந்த மூவியில், ஏன்னா வந்துட்டு ஒரு கேங்ஸ்டருக்கு பயம் அப்படிங்கிறது ஒரு ஐரனியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சா? ஸோ கிட்டிக்கு வந்து அந்த பயம் இருக்கிறது வந்து ரொம்ப நேச்சுரல் தான். அந்த கிட்டியோட பேக் ஸ்டோரின்னு பார்த்தா படத்தில் வர பேக் ஸ்டோரி தான் எனக்குமே சொன்னாங்க. நீங்களாம் வந்துட்டு ஒரு ஜெயிலில் மீட் பண்ணி ஃபார்ம் ஆன ஒரு குரூப்பு, நீங்கள் வந்து வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகுன ஒரு தப்பான ஒரு இடத்துல தப்பான டைமில் மாட்டி ஜெயிலுக்கு போய் சேர்ற ஒரு டீம் தான். உங்களுக்கு ஒரு லீடராக தான் வந்து இந்த அரசன் இருப்பார். நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்களாம் வந்து கொஞ்சம் டேரிங் பீப்புள் தான், பட் சொசைட்டிலேருந்து கொஞ்சம் வழி தவறி போனதால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆட்கள். இது என்னோட பர்சனல் கதையாக எதுவுமே தேவைப்படலை இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம். நான் வந்து ஒரு அவுட்லாஸ் மாதிரி தான் பார்த்தோம். நாங்கள் ஊருக்கும் உதவி பண்ணுவோம், சட்டத்துக்கு எதிரான வேலைகளும் ஈடுபடுற ஒரு கும்பல் மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்போ சந்திரா கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து தாஸ் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி விலகி போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஒரு பொசசிவ்னஸ் அங்கே வந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இடத்துல கன்வே ஆச்சு. அது உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் நீங்கள் வந்து நரேட் பண்ணியிருந்தாங்களா இல்லை எப்படி சார்? பொசசிவ்னஸ் இல்லை, அது ஒரு கேர் மாதிரி தான் பார்த்தேன் நான். எனக்கு வந்து திருப்பி எதுவும் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு வாட்டி அவன் தாஸ் பண்ணுவாப்புல அந்த வான்னு சொல்லும்போது கடைசியாக பார்த்துட்டு வரேன்னு போகும்போதுலேருந்து அந்த இதுவே டோட்டலாக மாறிடும். அவர் அரெஸ்ட் ஆவார், நாங்கள் ஹைட் அவுட்டு போய் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அங்கே நடந்ததால் ஒரு கேர் தான். திருப்பி ஏன்டா அதை பண்ணுறான் அவன். ப்ளஸ் தாஸ் எப்படிப்பட்ட ஆளுனா ரொம்ப இலகுன மனசுக்காரனாக பார்த்தேன் நான். நீங்கள் 3 பேர்லேயே வந்து இருக்கிறதுலே அதிக கருணை உள்ளம் கொண்ட கேரக்டர்னா தேவதாஸ் கேரக்டர் தான். அவர் வந்து யாருக்குனாலும் வந்துட்டு
எப்பயுமே ஒரு கில்ட்டோட சுற்றுற ஒரு கேரக்டர். ஒரு கேரக்டரே வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அப்பா படிக்க சொன்னால் நான் படிக்கலைன்ற ஒரு கில்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இன்னொரு பையனுக்கு வந்து அது நடக்கும்போது அவன் படிக்க வைக்கணுன்ற ஒரு இது அந்த கில்ட்டுனால தான் நடக்கும் அது. ப்ளஸ் இங்கே பார்வதி இறந்ததுக்கப்புறம் அந்த கில்ட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ளே வந்து சேரும். சந்திரா மீட் பண்ணி சந்திராவும் இவரும் ரொம்ப வல்னரபிள் பீப்புள். ஸோ அவங்க மீட் பண்ணும்போது அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே அது பிடிச்சிருந்தாலுமே அந்த கில்ட்டுனால வந்து ஒரு வேணான்ற ஒரு இதுதான். சரி என்ன நண்பனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் அப்படி தான் தெரியும். ப்ளஸ் கூட கருப்பு கேரக்டர் தான் எனக்கு இன்னுமே பாசம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் படத்தில். எனக்கு வந்து தாஸ் எதாவது பண்ணான்னா இவன் கூட போயிடுவான், அதனால் தாசை மேய்ச்சாதான் இவன் ஒழுங்காக இருப்பான்ற ஒரு சூழ்நிலை தான் நான் அதை பார்த்தேன். ஸோ அப்படி தான் இருந்தது. ஓகே, உங்கள் 3 பேரோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சர்க்கிளுமே பார்க்கும்போது ரொம்ப ரியல் லைஃப்லையுமே ஒருத்தர் வந்து ரொம்ப மொரட்டான ஒரு ஆளாக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப ஜோவியலாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. யார் மொரட்டா இருந்தான்னு நினைக்கிறீங்க? லைக் எங்களுக்கு பார்க்கும்போது ஆக்சுவலி தேவதாஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக அவர் ரொம்ப எமோஷனலான ஒரு ஆளாக இருந்தாலுமே வெளியில் வந்து அவரை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. இந்த கட்டத்தில் வந்து தாஸ் வந்து திருப்பி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இலகுன மனசு உள்ளவர். திருப்பி அந்த வீட்டில் போயிட்டு காசு கொடுக்கும்போது தான் மறுபடியும் போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி மறுபடியும் அவர் வந்து பிரச்சனையில் மாட்டிப்பார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கிட்டி வந்து சொல்லுவார். ஸோ சந்திரா தான் வந்துட்டு அதுக்கு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக அவரோட கூட தான் வரணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல கிட்டி வந்து ரொம்ப ஷெல்ஃபிஷாக இருந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கோவம் வந்து வந்துச்சு இல்லையா அந்த இடத்துல? ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? யாருமே அந்த கேள்வி கேட்கவே இல்லை. அது ஆனால் அதாங்க பயம், உயிர் பயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்ல பண்ணாமல் போகிறேன். அப்போ வந்து நான் தாஸ் மேலே கோவப்பட மாட்டேன், எனக்கு கோவம் சந்திரா மேலே தான் இருக்கும். அவள் வந்து அந்த முன்னாடி சீனில் வந்துட்டு அந்த டாக்டர் கொல்லாமல் இருந்தால் இவ்வளோ க்ளோஸாக நாங்கள் மாட்டிருக்க வேண்டியதே கிடையாது. ரொம்ப ஒரு எஸ்கேப் பர் ஜோனில் தான் இருப்போம் நாங்கள். அவள் சுட்டதால் தான் அந்த நெருக்கடி வரும், அங்கேயே தங்குற மாதிரி ஒரு இது வரும், காலைல ஏஞ்சி கிளம்பலான்ற ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி வரும். எனக்கு அங்கே கோவம் சந்திரா மேலே தான் இருக்கும். அப்பயும் தாஸ் மேலேயும் கோவம் தான், மாட்டிக்கிட்டான் தலையெழுத்தாவில் தான், வா நம்ம போகலாம், அவன் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க போலீஸ்கிட்ட மாட்டினது? அப்போ சந்திரா கொடுக்குற தைரியம் தான் வந்து இவங்களை திருப்பி போய் ஏதோ பண்ண வைக்குது. இப்போ சந்திரா ஒரு விமனாக அங்கே இருக்கும்போது விமன் வந்து அவள் யாருன்னு தெரியாது போலீஸ்க்கு இது வரைக்கும். அவள் வந்து ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலான்றது ஒரு பயங்கரமான லாஜிக் பாயிண்ட். ஸோ அதனால தான் அந்த சீனுமே இன்னும் ஒர்க் ஆச்சு. அந்த பொண்ணு இல்லைன்னா நாங்கள் போயிருந்தோம்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் மாட்டியிருப்போம். அவள் உள்ளே போகிறதும் நாங்கள் வெளியில் குண்டு போடுறதும் அது வந்து நல்லா அது பிலீவபிள் ஆக்கிடுச்சு அந்த சீக்வன்ஸே. ஸோ அதனால அப்படி தான் இருந்துச்சு. அது எனக்கு கோவம் வந்து அங்கே சந்திரா மேலே தான், தாஸ் மேலே இல்லை. சந்திரா வந்து இன்ட்ரோ பண்ணும்போதும் சரி, சந்திராவோட ஒவ்வொரு மூவிலையும் சரி, அனிருத் சார் வந்து அப்படி சரி அது பார்க்கும்போது வந்து தேட்டரே அப்படி வந்து கூஸ்பமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து செம்மையாக வந்துட்டு வைப் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு அது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து அந்த 15 ட்ராக் வந்தவுடனே நான் படம் நடிச்சிருக்கேன், டப்பிங்கில் வந்து மியூசிக்லாம் படத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு ஓரளவுக்கு எந்த ஃப்ளோவில் இருக்குன்னு தெரியும். ஓகே, மேஜர் எக்ஸைட்மெண்ட் டு வாட்ச் த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டே தேட்டரில் என்னென்னா இந்த 15 ட்ராக்கு எங்கே வரப்போகுதுன்றது. ஏன்னா எல்லா சீனுமே எனக்கு தெரியும், ஆடியன்ஸ்க்காக சீனும் தெரியாது, ட்ராக்ஸ் மட்டும் தான் தெரியும். எனக்கு சீனும் தெரியும், ட்ராக்கும் தெரியும். நான் மைண்டில் ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன், ஓகே நம்ம கெஸ் இங்கே இது வரும், இது அங்கே வேறு பாட்டு இங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. 90% தப்பு நான் யோசிச்சது. எனக்கு வந்து ராகா ஆஃப் ரிவெஞ்சும் அப்புறம் இன்னும் 2 பாட்டு ஏதோ தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். எனக்கு பூம்பாட்டிகா வந்து பயங்கர ஃபேவரெட். அது எங்கே வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்வதி டெத்துலேருந்து மீள்றதுக்குள்ளே டக்குன்னு சந்திராவுக்கு ஒரு கட்டு போயிட்டு பூம்பாட்டிகாவில் ஆரம்பிச்சது பாருங்க, நானே சேதறிட்டேன், கத்திட்டேன் நான் தேட்டரில். அப்படியே முடியும் போது அண்ணன் வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சு தாமத்தை கிட்ட தித்தவனை அப்படியே எடுத்து சுட்டுட்டு ஒரு ஸ்வாகாக ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் செம்மையாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நீங்கள் சொல்லும் போது லோகேஷ் சார் வந்து நிஜமாகவே ரொம்ப ஸ்வாகாக தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை இறக்கும் போதும் சரி, அந்த எமோஷனை வந்து ரொம்ப அந்த அழுறதா சரி, அது வந்து ஒரு க்ரீஃபில் அவர் வந்து ஐயோ நம்மளால் இப்படி ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட் இருக்கும், இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகாக வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் டைம் அவர் நாங்கள் வந்து தேட்டரில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறோம், இவ்வளோ நாள் வந்து ஒரு டைரக்டராக பார்த்தோம். அது பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க் அவர் வந்து ஃபஸ்ட்டு சிரமப்பட்டாரா இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரா? இல்லை, அவர் ஈஸியாக வரல. நானுமே நினச்சேன் அவர் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கிடையாது. டேரக்டராக இருந்து ஆக்டர்ஸ்ட்டை வேலை வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ தெரியுமோ அப்படியே ஆப்போசிட்டில் போய் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஓகே, அவருக்கு வந்து ஈஸியாகவும் வரல, நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். ஆனால் பட் ஹி மேட் ஷோர் ஹி கேம் ப்ரிப்பேர் டு த செட். அவரால் முடிஞ்ச ஹோம்ஒர்க் லைக் உடம்பு மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், அடுத்த நாள் ஏதாவது ட்ரிக்கியான சீன் இருக்குன்னா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணலான்னு ஆகட்டும், எங்கள்கிட்ட பேசுறதாகட்டும், டேரக்டர்கிட்ட பேசுறதாகட்டும், ஆல்வேஸ் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர்டாக செட்டுக்கு வருவார். அதனால எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இஸ் வெரி குவிக் லேர்னர். நான் எல்லா இடத்தையும் சொல்கிறது தான், நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் லேர்னிங் கெப்பாசிட்டி பார்த்து நான் வந்து பயங்கர ஆச்சரியப்படுறேன். இப்படி பிடிச்சிக்கிறேன் எல்லாமே.
சூப்பர் குவாலிட்டின்னு அது இஸ் வெரி குட் குவாலிட்டி விச் ஐ see in him. இது எல்லாமே இருக்கிறதுனால வந்து அவரால் வந்து இதை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது. He put so much effort to doing what he did. ஓவராலாக இந்த மூவிலே இருக்கட்டும் இல்லை இந்த செட்டில் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு டேக்அவேயாக எடுத்துகிட்டு போன ஒரு விஷயம் என்னவா இருக்குது? ஃபிலசாபிக்கலாக சொல்லணுன்னா இந்த படம் நடந்ததுக்கப்புறம் என்னோட பெரிய டேக்அவே என்னென்னா, வாழ்க்கையில் வெயிட் பண்ணால் அன்இமேஜினபிள் திங்ஸ் நடக்கும். அது வந்து இது ஒரு ஸ்டார்ட்டு தான். பட் எனக்கு இந்த படத்தோட வெற்றி வந்து எனக்கு அப்படி தான் இருக்குது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்படியும் நடக்கும், சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஆனால் காத்திருப்பும் உழைப்பும் போட்டால் இந்த மாதிரி ஒரு பெரிய டேக்அவே நமக்கு கிடைக்கும்ன்றது வந்து பெரிய வெற்றி கிடைக்கும்ன்றது தான் என்னோட பிக்கஸ்ட் டேக்அவே. இப்போது இந்த மூவிக்கு அப்புறமா நீங்கள் டைரக்ஷன் சைடில் நாங்கள் உங்களை வந்து அவளில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் சைடில் நீங்கள் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. எனக்கு ஆசைலாம் இருக்குது, கொஞ்சம் கதையெல்லாம் எழுதலாம் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது. மூளை அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனக்கு அந்தளவுக்கு மூளை இருக்கான்னு தெரியல. மேபி நான் உட்காந்து எஃபர்ட் போட்டால் மேபி ஐ கேன் ப்ராப்பர்லி see if I can do it. ப்ளஸ் டைரக்ஷன் இப்போதைக்கு எனக்கு அந்த தாட்ஸ் இல்லை. எனக்கு வந்து நான் இன்னும் நடிப்பு பசியே இன்னும் போகல. நிறைய நடிக்கணும் நான். ஸோ அது வந்து பண்ணிவிட்டு என்றைக்காவது ஒரு நாள் இதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம், வேறு எதாவது பண்ணலாம் சினிமாலாம் தோணும்போது மேபி ஐ டோன்ட் நோ. லைக் ஒரு வெர்சடைல் ஆக்டராக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி? ஆமாம், இதுக்கு தான் வந்தேன் நான். இந்த தொழிலுக்கு வந்ததே அதுக்கு தான். ஸோ எனக்கு எல்லாமே பண்ணணும், எல்லார் கூடயும் பண்ணணும், வேறு ஸ்டேட்ஸில் இருக்கிற வேறு ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களில் இருக்கணும், வித்தியாசமான படங்களில் இருக்கணும். இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டேன்னா மேபி மனசு வந்து டைரக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான ஏதாவது நடந்துச்சுன்னா பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு ஒன்லி ஆக்டிங் இஸ் மை ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் ஆக்டிங் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஜில் ஜங் ஜக்கில் வந்துட்டு ஒரு பால்டு ஹெட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. இது சேம் இதுலேயுமே வந்து ஒரு பால்டு ஹெட்டாக பண்ணுறீங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஜில் ஜங் ஜக் பண்ணும்போதும் நிறைய ரெகக்னேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் கிடச்சிது. ஸோ இதுக்கும் இந்த பால்டு ஹெட்டாக பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் லக்குக்கும் எதுனா ஒரு சம்மந்தம் இருக்கா? ஏன்னா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, சத்தியமாக எனக்கு தெரில. நான் வந்து ஜில் ஜங் ஜக்கானா தியேட்டர்ஸில் பெருசாக போகலையே, இந்த அளவுக்கு போகல. சில பேருக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பாலில் தேரி ஒர்க் ஆகும்னா அதுவும் நல்லா போயிருக்கும்ல. ஆனால் உங்களோட கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆச்சு மக்கள் மனசில். ஓகே, அப்போ ஃபைட் கிளப்பும் அதே தான் பண்ணேன். ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணேன். தெரியல, மேபி பால்டேட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லக் எனக்கு பால்டேட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் மூவியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க? தெரியல எனக்கு. சார், இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிசியில் வந்து ஒரு ரத்த கரையோட ஒரு டஸ்ட்டாக எப்போவுமே ஒரு அந்த அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ 21st செஞ்சுரிலே ஒரு போர்க்களத்தில் இருந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஏன்னா காலில் எப்போவுமே ஒரு கட்டு போட்டே இருந்தீங்க. அது எப்படி இருந்துச்சு சார்? கால் கட்டு நீங்கள் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்கள் தான் அது. என்னென்னா வெயில் ஒன்று இருக்கும், ஊர் சைடில் வெயில் இருக்கும், ப்ளஸ் டஸ்ட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டு, ப்ளட் மேக்கப்பு, உருண்டு பிறண்டு அடியெலாம் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்லாம் போய் செப்டிக்லாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிடி போட்டு சுரண்டி எடுத்து அந்த மாதிரி தான் ரெடி ஆனேன் ஃபுல்லாக முடியும் போது. ஆனால் இது எல்லா வழியுமே வந்து இந்த வெற்றி வந்து மறக்கடிச்சிருச்சு. வெரி ஃபிசிக்கலி சேலஞ்சிங் இது தான். ஏன்னா ஓடுறது, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லலாம் மேலேருந்து குண்டை தூக்கி அடித்து எங்களுக்கு குண்டடி வாங்கி பட்டு பதறி, அது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது தான். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் குத்துன ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அந்த சீன் ஆரம்பிக்கும் போது ஜீப்பில் ஒருத்தரை குத்திட்டு அப்புறம் தான் மேலேருந்து அந்த பாம்பு தூக்கி போடுற சீன் ஆரம்பிக்கும். நானும் அது பரவாயில்ல, பாவம் அவர் குத்து வாங்கிட்டு ஒருத்தரை படுக்க வச்சாங்க. அப்புறம் அப்படியே கை கட்டி வச்சுருவாங்க. அவர் சும்மா அப்படியே செத்த இது மாதிரி நடிக்கணும். ஏதாவது ஷார்ட்டில் அவர் மாட்டிட்டாருன்னா அவர் தான் இருக்கணும். அதில் அவர் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு அதுக்காகவே வந்து அவர் இறந்துட்டாரு படத்தில், கேரக்டர் வைஸாக இறந்துருச்சு அந்த கேரக்டர். ஆனால் இந்த சீன் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அவர் வந்து லிட்ரலி இந்த கசாப்கரில் தொங்குற கறி மாதிரி இப்படி மாட்டி தொங்கி விட்டுருப்பாங்க. அவர் அப்படியே இருந்தார் அவர் ஃபுல்லாக. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லோக்கி, வாமிகா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான் அது. ஸோ ஆனால் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் ஃபன் டு டூ இட். ஸோ இட் வாஸ் நைஸ். தேட்டருக்குலாம் பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்துச்சு. ஸோ அது ஆஃப் கேமராவில் செட் வந்து எப்படி இருக்கும்? அதுவும் வந்து ரொம்ப ஒரு கலைபுரமாக ஒரு செட்டு வந்து ஃபன் மேக்ஸ். எல்லாருமே ஃபன், எல்லாருமே வெரி ஃபனி பீப்புள், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள், நோ ஹைரார்கி. எல்லாருமே ஹீரோயின் இந்த சீன்லாம் கிடையாது. வாமிகாலாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் ஒரு எனர்ஜி கொண்டு வருவாங்க செட்டுக்குள்ளே. அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான்லாம் ஒரு பாயிண்டில் வந்து கலாய்க்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள. அம்மா நீ சும்மா இருமா, நீ பண்ணுற எனர்ஜிலாம் எனக்கு இல்லைம்மா, அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ எல்லாருமே ஃபன் பீப்புள். சரத் அண்ணன், ஜவஹர்,
டைரக்டர் அருண் அண்ணா எல்லாருமே ரொம்ப ஃபன் பீப்புள் அண்ட் வெரி க்ரியேட்டிவ், ஃபன்னி அண்ட் ஆர்ட்டையும் சரி மற்ற சக மனிதர்களையும் லவ் பண்ணுற ஒரு பீப்புள் எல்லாருமே. ஸோ படத்தில் பார்க்குற மூஞ்சிகளுக்கும் நிஜம் கேமராவும் ஆமாம் டோட்டலி வேறு. எல்லாருமே ரியலி ரியலி கிரேட் பீப்புள் டு ஒர்க் வித். லோகேஷ் சார் வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரால் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப் கேமரா அந்த மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் நீங்கள் ஏன் அவரை போய் ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னு எதனா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கலாம். அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த ட்ரால்லாம் பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவர் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுமா, வெயிட் பண்ணுங்க அப்படி தான் இருக்கும். எனக்கே சில பேர்லாம் அனுப்புவாங்க, என்னடா உங்கள் அண்ணன் எப்படி போட்டு திட்டுறாங்களே உனக்கு கோவம் இல்லையான்னு இது மாதிரிலாம் கேட்பாங்க. நான் அவரே கோவப்படுறேன், நான் ஏன்டா கோவப்பட போகிறேன். அவர் இதெல்லாம் பார்க்குறாரான்னு கூட தெரியாது. அவர்லாம் ஃபோன் வந்து வேலைக்காக எடுத்து இல்லை குடும்பத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக எடுத்து தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து நாங்களாவது இன்ஸ்டாகிராமில் ரீல் ஷேர் பண்ணுறது அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருப்போம். அவர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இவர் எதுக்கு அடிக்கிறீங்கன்னே தெரில, அவருக்குலாம் பாப்பாரான்னு கூட தெரில. நீங்களா அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பண்ணான்னு இன்னி வரைக்கும் தெரில எனக்கு. இஸ் a வெரி குட் பர்சன், இஸ் a வெரி பை ஹார்ட் ஒரு குட் பர்சன். ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படம் சரியாக போகல, அதுக்காக ஃபேன்ஸ் கோச்சிக்கிட்டாங்களா, என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியல. ஏன் நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கே புரியல. அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏன் பண்ணாங்கன்னு புரியல. அவர் அந்த இதுவாக ஆளும் கிடையாது. ப்ளஸ் வாட் ஐ ஹவ் சீன் வித் ஹிம் இஸ் ஹி ஹாஸ் a வெரி குட் குவாலிட்டி டு கீப் பீப்புள் அரவுண்ட் ஹிம் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் எதுவுமே பண்ண மாட்டார். ஏதாவது பண்ணி தான் ஹாப்பி பண்ணணும்னு கிடையாது. அவர் பேசுகிறதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. அவருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஆள், ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுகிற ஒரு ஆள். யாரை பற்றி இது அந்த மாதிரி பேசாமல் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் அவர். ஏதோ ஒரு படம் ஓடாததுக்காக இப்படிலாம் பண்ணுறதுலாம் வந்து என்னன்னே புரியல எனக்கு. ஆனால் அவரெல்லாம் கண்டுக்கிற அளவாகவும் தெரில எனக்கு. அவர்கிட்ட இப்போ கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் அதுதான், ஸ்டே சைலண்ட், டூ யுவர் ஒர்க். சார் இப்போ நீங்கள் இந்த ஜேர்னிலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது அப்பார்ட் ஃப்ரம் கிட்டி அவினாஷ் யார், எப்படி எவ்ரிதிங் ஹஸ் ஸ்டார்டட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். அவினாஷ் வந்து யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த தேடலில் இருக்கிறது தான் 29 மாதிரி தான் நானும். என்ன நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சினிமா பிடிச்ச, இன்ஜினியரிங் பாதியில் விட்ட, வேலையை விட்டுட்டு வந்த ஒரு பைத்தியக்காரன் சினிமாக்காக. அது வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான், முடிஞ்ச வரைக்கும் முக்கிய மோதி ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த வெற்றியை வந்து ரசிச்சுக்கிட்டு இன்னும் கான்ஃபிடண்ட்டாக சினிமாக்குள்ளே வந்த ஒரு மனிதன், ஒரு இன்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு வந்த சினிமாக்காரன். அவ்வளோதான், இதுதான் அவினாஷ் நினைக்கிறேன். ஸோ மோர் தென் அ டிகேட் நீங்கள் வந்து சினிமாவில் வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலேயும் ஸோ இதை நம்ம ட்ராப் பண்ணிடலாம், இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளே வந்து கிவ் அப் பண்ணும்போது, ஒரு இடமா பல டிகேட்னா கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை இது உனக்கான இடம் தான், திருப்பி நீங்கள் தான் வரணும் அப்படின்னு எதனா ஒவ்வொரு பாயிண்ட்ல எதனா ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நபராக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட், யாரால் அது நடந்துச்சு ஃபஸ்ட்டு? நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோலாம் கஷ்டப்படல. எனக்கு மெட்ராஸ்காரன் தான் நான். எனக்கு வீட்டுக்கு போனால் சோறு இருக்கும், அப்பப்போ லைட்டாக சம்பாதிக்கிறத வச்சு நான் என்ன பார்த்துக்க முடியும். நம்ம ப்ளஸ் எம் சிங்கிள், ப்ளஸ்ஸாக ஃபேமிலி கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க பார்த்துக்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. பெரிய கஷ்டம்லாம் நான் படல. மற்ற நிறைய பேர் படுற கஷ்டத்துக்கு நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் கஷ்டம் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் நினச்சதை பண்ண முடியலையே, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. போயிட்டு தான் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இப்போது அந்த அடுத்த கட்டம்ன்றது வந்து கொஞ்சம் குயிக்கராக வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் இருந்துமே என்னை ஓட வச்ச ஒரே இது என்னென்னா, வேறு எதுவும் தெரியாது, வேறு வழியே கிடையாது, இங்கே வந்துட்டேன், இது மட்டும்தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் ஒரு இது மெயின். வேறு இங்கே தான் அதான் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் எனக்கு இந்த லவ் ஃபார் சினிமா ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை விட்டுட்டு நான் போனேன்னா ரொம்ப கஷ்டம்தான். மேபி ஃப்யூச்சரில் இது இன்றைக்காவது ஒரு நாள் முடிஞ்சிது, ஓகே லெஸ் டூ சம்திங் எல்ஸ் நான் தோணுச்சுன்னா மேபி வெளியே போனே தவிர ஐ எம் ஹாப்பி பீயிங் ஹியர். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவும் நீங்கள் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வெப் சீரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இப்போது கேரளாலேருந்து நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவங்களோட மூவி ஸ்டைல் மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்க டேஸ்ட் ஆஃப் சினிமாவாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை அவங்க எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க, எப்படி உங்களுக்கு அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு வந்து தமிழ்நாடுல ஜெயித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ் படத்தில் நடித்து தமிழ் படத்தில் ஒரு பெரிய ஹிட் எனக்கு வந்திருக்குன்றது ரொம்ப இது. நான் மலையாள சினிமாவோட பிக்கஸ்ட்டு ஃபேன், நியூ ஏஜ் மலையாளம் சினிமாவோட பிக்கஸ்ட்டு ஃபேன். நான் நிறைய பேர்ட்டையும் சொல்லிட்டேன்.
அவங்க படங்களில் அவ்வளோ ரசித்து நான் பார்த்துருக்கேன். அவங்க ஆக்டர்ஸ் சரி, அவங்க டைரக்டர்ஸ் சரி, படம் அவங்களோட சினிமா சரி எல்லாமே அவ்வளோ ரசித்து நான் பார்த்துருக்கேன். மியூசிக்கும் சரி அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன். பல நேரங்களில் நிறைய மலையாள படங்கள் வந்து என்னை வந்து பயங்கரமாக ஹாப்பி பண்ணியிருக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக. ஸோ அந்த ஊர் மக்கள் வந்துட்டு நான் நடித்த ஒரு தமிழ் படத்தை வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு உள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ திருப்பி ஏதோ கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி எனக்கு, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப. எனக்கு வந்து டெய்லி ஒரு 10-15 கால் வருது கேரளாவிலேருந்து. எல்லாம் மல்லு பாய்ஸ் சேட்டா அதுதான் ஃபுல்லாக அந்த லவ் வந்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி. அஃப்கோர்ஸ் ஆந்திராலேருந்தும் கால்ஸ் வருது, நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது. ஆனால் எனக்கு வந்து கேரளாவிலேருந்து தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கால்ஸ், கேரளாவிலேருந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரீல்ஸ் எனக்கு என்னை பற்றி டேக் பண்ணி போடுறது, மெசேஜ் பண்ணுறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். அது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லவ் கிடைச்ச மாதிரி, போனஸ் லவ் மாதிரி இருக்குது எனக்கு. என் ஸ்டேட்டை தாண்டி ஒரு பக்கத்து ஸ்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநிலம் வேறு கேரளா. எனக்கு ஃபுட்டு, மக்கள், மொழி எல்லாமே பிடிக்கும். எனக்கு சினிமா, அவங்க அரசியல் எல்லாமே பிடிக்கும். ஸோ அந்த மக்கள்கிட்டேருந்து டக்குன்னு இப்படி ஒரு அவங்களுக்கு நான் ஏதோ திருப்பி கொடுத்த ஒரு சந்தோஷம் எனக்கு அது அவங்கள்ட்டேருந்து வரதை விட. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அவங்க உங்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து கார்த்திக் சுப்ராஜன் படம் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் இப்போதைக்கு அதுதான் இருக்குது. ஒரு 2-3 கால்ஸ் வந்துருக்கு. அது நான் அதை பற்றி பேச முடியாது. ஸோ சினிமாவில் தான் எதாவது பண்ணிட்டுருப்பேன். அடுத்து எதாவது தேட்டர் ரிலீஸ்லாம் பார்ப்பீங்க நீங்கள் என்ன. ஸோ அதுதான் வேலை. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் வெளிநாடெலாம் சுற்றி கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நிறைய கொஞ்சம் ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சில இருக்கேன். ஓகே சார். இப்போ நீங்கள் இப்போ பண்ண இந்த கிட்டி அப்படிங்கிறது மக்கள் மனசில் ரொம்ப ஆழமான பதிஞ்ச ஒரு கேரக்டராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு எதனா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஆல் டைம் ஃபேவரட் வந்து நான் ஒரு சீரியல் கில்லராக ஒரு சைக்கோபேத்தாக பண்ணணுன்றது தான். நான் வந்து ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரியோட பயங்கர ஃபேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ட்ரூ க்ரைம். காலையிலேருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னா காலையிலேருந்து உட்காந்து ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் போட்டு விட்டு க்ரைம் டாக்குமெண்ட்ரி ட்ரெயினாக பார்ப்பேன் நான். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் பார்ப்பேன் டாக்குமெண்ட்ரிஸ். எனக்கு அந்த கேரக்டர்ஸ் மேலே ஏதோ ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அது வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து நான் புரிஞ்சிக்கிட்டதே கிடையாது, அது புரியாது. ஏன்னா நீங்கள் ஐ கேன் நெவர் பி எ சைக்கோபேத், ஐ நோ தட் ஐ கேன் நெவர் கில் அ பர்சன், அது தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ அவங்க எப்படி வந்து அந்த மனநிலைக்கு போகிறாங்க, அந்த மனநிலை என்னன்றத ஒரு இதுவே அந்த 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 ஒரு க்யூரியாசிட்டியே வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஈர்ப்பு. அந்த பயமும் இல்லாமல் இப்போ கிட்டிக்கு இருக்கிற அந்த உயிர் பயம் வந்து சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு. உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு இது, நாங்களும் உயிர் எடுக்கிற ஆட்கள் தான், ஆனால் எங்களுக்கு உயிர் பயத்தோடு உயிர் எடுக்கிறோம் இந்த கேங்ஸ்டர்ஸ்ன்றவங்க. அவங்களுக்கு உயிர் பயமே கிடையாது, ஆனால் அவங்களும் உயிர் தான் எடுக்கிறாங்க. சம்திங் வெரி ஃபேசினேட்டிங் அபவுட் தம். ஸோ ஐ வுட் லவ் டு ப்ளே சீரியல் கில்லர் மாதிரி ஒரு நல்ல சீரியல் கில்லர் 7ல் வர அந்த ஒரு இது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒரு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. அப்போனா கண்டிப்பாக உளவியலாகவும் நம்ம மன ரீதியாகவும் நிறைய அதுக்காக ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மூவி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எதுனா சேலஞ்சிங்காக இருந்துச்சா? இல்லை, எனக்கு இது பெருசாக அந்த லெவல் ஆஃப் இதெல்லாம் இல்லை, பேசிக்காக வச்சு பண்ணிக்கலான்ற ஒரு இதுதான். ஏன்னா நானுமே கேங்ஸ்டர் கிடையாது, நானும் ரவுடித்தனம் பண்ணுற ஆள் கிடையாது. ஐம் வெரி நாட் அ வெரி வைலண்ட் பர்சன். நான் சண்டைக்கெலாம் போவேன், சண்டைனாலே பிடிக்காது எனக்கு, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஆனால் சண்டே ஆர்ட் ஃபார்மாக காட்டும் போது ரசிக்கிற மாதிரி காட்டினா பார்க்க பிடிக்கும். ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இதுவும் வந்துட்டு ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணது தான். ஸோ ரொம்ப டீப்பாக தான் ரிசர்ச் பண்ணிலாம் எதுவும் பண்ணல. இது எப்படி மேஜராக பார்த்தோன்னா எங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான், பேக் ஸ்டோரி பெருசாக கிடையாது எங்களுக்கு. இது மோர் லைக் 4 ஃப்ரெண்ட்ஸ் who are gangsters and who are out of சொசைட்டியோட நார்ம்ஸ்லேருந்து வெளியே வாழ்கிறவர். மோர் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணோமே தவிர மற்றபடி ரொம்ப உளவியலாக உள்ளே போய் கேங்ஸ்டர்ஸோட மனநிலையெல்லாம் பண்ணல. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் லோகேஷ் சார் கூட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. அட் த சேம் டைம் அவரோட லோகேஷ் சாரோட அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எல்சியூவில் நீங்களும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இனிமேல்? கேட்டிருக்கேன். அண்ணன் வந்து இன்னும் அதுக்கு பதில் சொல்லலை. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஆனால் நான் ஒன்று சொன்னேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு, நான் கேட்குறீங்களா அப்படின்னு. என்னடா சொல்கிறா அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண படத்தில் நடிச்சிட்டேன்னு, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் நடிச்சிட்டேன்னு, உங்கள் கூட நடிச்சிட்டேன்னு, உங்கள் டைரக்ஷன் மட்டும் தான் நடிக்கலை, அதையும் பண்ணிட்டேன்னா இது நாளைத்தையும் பண்ண முதல் ஆள் இந்த உலகத்தில் நானாக தான் இருப்பேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமா, வேறு யாராவது அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமா கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ எல்சிவா வேறு ஏதோ படமானலாம் தெரியல, பட் என்னைக்காவது லோகே எனக்கு நடிச்சிட்டேன்னா
அந்த ஃபீட் அச்சீவ் பண்ண ஃபஸ்ட்டு ஆள் நானாக தான் இருப்பேன். கண்டிப்பாக கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இன்னும் உலக சினிமாவுக்கு நான் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மனசார நாங்களுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.